டபுள் டூலாம் சொல்லக்கூடாது, டூ டூ அப்படி தான் சொல்லணுன்ற. தமிழில் குடும்பமானவரை நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு வந்து மாறிக்கொண்டிருக்குது. ஒருத்தன் தமிழில் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான்னா நீங்கள் நாம் தமிழரில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கள. ஒரே ஒரு அடிப்படை கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். என் தாய் மொழியை நான் பேசாது வேறு யாரு பேசுவான்? பெத்த தாயை நீங்கள் பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானங்கள் செய்தாலும் ஒரு பலனும் உங்களுக்கு வரப்போவது இல்லை. நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள், சொந்த மொழி தெரியாதவன் அறிவு கட்டவன். தாய் அடையாளம் தெரியாத பிள்ளை எப்படி? அது தருதலையா போகும். தமிழ் ஒரு மொழி அல்ல, தமிழே எல்லாம் நமக்கு. தமிழ் நம் உயிர் என்று புரட்சி பாவலர் பாடுறார். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம் பிறக்கிற பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயரை சூட்டுவது என்பதை வளமையாக்கணும். இப்போ நம்ம நாம் தமிழர் வந்த பிறகு நம்ம பிள்ளைகள் எல்லாம் தேடி தேடி தமிழ் பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் இருக்கிற சமஸ்கிருத பெயர்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் தம்பி வகாப் கூட தமிழ்ச்செல்வன் வகாப் என்று மாற்றிக்கொள்கிறார். அதிமுகவில் இருக்கிறாரு உசேன் ஒரு அண்ணன், தமிழ் மகன் உசேன் என்று வைத்துக் கொள்கிறார். பாட்டன் தீரன் சின்னமலை கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள ஒருத்தனு கூட விட தகுதி இல்லை, அந்நியை எப்படா நம்ம அன்னை மண்ணை ஆள அனுமதிப்பதுங்கிறார். அதானே நாம புதுசா ஒன்றும் தமிழர் நிலத்தை தமிழரை ஆளணும்னு சொல்லல. நம்ம நம்ம ஊரான் சொத்துக்கு ஆசைப்படல, உள்ள ஒரு தேசிய இனத்தின் உரிமையை நாம கேட்கிறோம். உரிமையை கேட்கிறோம். அது நீண்ட பெரியனத்தினுடைய இறையாண்மையை கேட்கிறோம். நாங்கள் ஆளுவது என்பது ஏன்? என் மொழியை மீட்சி வைப்போம். இப்படி பேசிக்கொண்டிருக்க மாட்டோம். தமிழ் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை. ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவில் வேலை கிளம்பலாம், ஆஸ்திரேலியா வேலை கிளம்பலாம், உடனே கிளம்பலாம். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. தானா படிப்பான். நீ அதிகாரத்தை கையில் கொடுத்து பாரு, பிறக்கிற பிள்ளைகள் தூய தமிழ் பிள்ளைகளா பிறக்கும். இது உண்மையிலேயே தமிழ்நாடாக மாறும். பேரல இருக்காது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது வெற்று முழக்கமா இருக்காது. 6 மாசத்துல முடிச்சிடும். மொத்த தமிழ்நாடு தமிழ்ல இருக்கும். விலை பட்டியலிருந்து விளம்பர பலகையிலிருந்து எல்லாம் தமிழ்ல இருக்கும். சரச்சரன்னு வந்துடும். எல்லாம் அங்க இங்க குரங்காடும் பாறை கும்பகோணம் எல்லா பேரையும் மாற்றிட்டால. ஐயா மணியரசன் சொல்றாரு பாருங்க, தீயாடியப்பறை அக்னீஸ்வரருங்கிறது, பெருவுடையாரை பிரகதீஸ்வரருங்கிறது எல்லாம் சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு நொடியில மாத்திர மாட்டோமா? ஒரு நொடி. தமிழர் சமய அறநிலைத்துறை முடிஞ்சிருது. தமிழர் சமய அறநிலைத்துறை. நாம மீண்டெழும் தமிழர் சமயங்கள் எல்லாத்துலேயும் நீ எழுந்து வர. நீ நம்ம வந்த பிறகுதான் ஒருத்தர்லாம் 75 வயசு 80 வயசு. அந்த பெரியவர் வந்து, சீமா நீ வந்த பிறகுதான்டா நான் யாருன்னு எனக்கு தெரியுது, நான் தமிழன்னே எனக்கு தாண்டா தெரியுதுங்கிறார். 80 வயசு ஒரு பெரியவர். என்ன கொடுவலது பாருங்க. அப்படி இப்போ ஒரு தலைமுறை பெரும் விழிப்புணர்வு பெற்று வருது. நம்ம பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் எவ்வளவு கருத்தாளத்தோடு எவ்வளவு மொழி ஆளுமையோடு மேடைகளில் பேசுகிறாங்க பாருங்க. இதெல்லாம் நாம் வரலைன்னா நிகழ்ந்திருக்கே இருக்காது. இந்த வேலையை நம்ம மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. தமிழ் என்று பேச, தமிழர் என்று பேச, தமிழர் உரிமை, தமிழர் உணர்வு, தமிழர் நிலம், தமிழர் நிலத்தின் வளம், பிள்ளைகளின் எதிர்காலம் என்று பேச ஒருத்தர் மாநில சுயாட்சி பேசினார்களே, இவ்வளவு பேசினார்களே, மாநில தன்னாட்சி உரிமைக்கு முழங்கினார்களே. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறது ஏன் ஏற்கிறாங்க? ஒரே வரியை எப்படி ஏற்றீங்க? ஒரே கல்விக் கொள்கையை எப்படி ஏற்கிறீங்க? இது ஒரே நாடா? எப்படி? இது பல நாடுகளின் ஒன்றியம், மாநிலங்களின் அவை. மத்திய அரசுக்கென்று நிதி எது? மாநிலங்கள் நாங்கள் கொடுக்கறதா. மத்திய பிரதேசம் முதலிடத்துல இருக்கு, 2வது இடத்துல நான் இருக்கேன். 4 மாநிலம் தான்
இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்குது. அதில் நான் 2வது இடத்துல இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 6000 கோடி ஜிஎஸ்டி கொடுக்கல. கஜா புயலில் செத்தம் வரல, ஓகி புயலில் செத்தம் வரல. அந்த நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒவ்வொரு வங்கியாக கடனை கொடுத்து முதலாளிகளுக்கு. நீரவ் மோடி மட்டும் 11,700 கோடி கொண்டு போயிட்டார். அவர் 9,000 கோடி. யார்? விஜய் மல்லையா. அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குறாரு, அதாவது அவர்கள் மோசடிக்காரர்கள், பணம் மோசடி பண்ணிட்டாங்க, மக்கள் காசு கடன் வாங்கி மோசடியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா நிர்மலா சீதாராமன் எழுந்து, மோசடிக்காரர்கள் என்று சொல்லக்கூடாது, தோற்றுப்போன முதலீட்டாளர்கள். கீழே ஒரு தம்பி எழுதுறான், அப்படியாம்மா 1000 கோடி எனக்கு கூட கடன் கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேன் அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட காலம் பாருங்க. அதுல வின்சென்ட் சர்ச்சில் சொல்றது இன்னும் ரொம்ப முக்கியமானது. நீ இந்திய நாட்டின் சுதந்திரத்தை, விடுதலையை பிராமணர்கள் கையில் கொடுப்பது மாதிரி ஒரு கொடுமை எதுவும் இல்லை. அது என்ன ஆயிரும்னா, நீ இதுவரை கட்டமைச்சு வச்ச நீதி இந்த போக்குவரத்து, இந்த கட்டமைப்புகளெல்லாம் தகர்த்து விட்டு கற்காலத்துக்கு இழுத்து கொண்டு செல்வார்கள் மக்கள் என்ற. 1000 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு ஒற்றை மனிதனை கல்லாலேயே எரிஞ்சு கொள்ளுகிற ஒரு காட்சியை நீங்க பாருங்க. அவன் என்ன மனநிலையில இருக்கிறான்? எப்படி இது? காவல்துறை ராணுவ காவல்துறை நின்று கொண்டு, காவல்துறை போய் கண்காணிப்பு கருவிகளை முதல்ல உடைக்குது. கலவரத்தை அரசே செய்யுது. அது இப்படி போய் அடிங்கன்னு கையை காட்டி விடுது காவல்துறை. காணொளி இருக்குது, நீங்க பாருங்க. கொடுமை. அதுதான் மார்க்ஸ் சொல்றான், வேதனையில் சொல்றான், மதம் இதயமற்றவர்களின் இதயம்ங்கிறான். கொடுமையானது. இவர்கள் ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம் நாங்க. அதனால தமிழர் கழகம் என்று இருந்தால் பிராமணர்கள் தாங்களும் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள். நாங்கள் நல்லா இந்த நுட்பமாக விளக்கணும். பிராமணர்கள் நாங்களும் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள் என்று சொன்னார். ஆனால் தமிழர் கழகம் என்று இருந்தால் தெலுங்கர், கன்னடர், மலையாளி மற்றவர்கள் இங்கே உள்ள வர முடியாதுங்கிறதா முதன்மையான சிக்கல். அதுக்காக தான் இதை திராவிடர் கழகம் என்று வைத்தார்கள். ஆரியத்தை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு கடைசி அவன் அப்படி நின்று வேறால் இந்துஸ்ன்ட்டு, இந்து மதம்ட்டு எல்லாரையும் கல்ல விழிச்சிட்டான். கடைசி இந்த திராவிட கட்சிகளின் தலைவர்களே, ஐயோ எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான், எங்க கட்சியில 80 விழுக்காடு இந்துக்கள் தான், நாங்க இந்துவே இல்லை சைவர்கள்ங்கிறான், வைணவர்கள்ங்கிறான், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? அப்ப எப்படி இருக்கு? நாம் செய்வது எதிர்ப்புரட்சி. வீழ்ந்துவிட்ட ஒரு தமிழ் சமூகம் எந்த ஒரு தேசிய இனமும் வரலாற்றின் பாதையில் இருந்தால் மீள் எழுச்சி கொள்ளணும். இப்போ நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இழந்து விட்ட மெய்யியல், வழிபாடு, பண்பாடு இவற்றை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது.